எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கோம். என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து எவ்ரி வெட்னஸ்டே வந்து ஹாஃப் எடுத்துக்கிறலாம். வீட்ல இருந்து இல்ல ஸ்கூலுக்கும் போலாம். அவங்க வந்து வீட்ல தான் இருப்பாங்க. ட்ராயிங் கிளாஸ் அப்புறம் வந்து அ அதர் ஆக்டிவிட்டிலாம் வீட்ல இருந்து பண்ணுவாங்க. அவங்களுக்குரிய டே அன்னைக்கு அப்படிதான் நாங்க வந்து ட்ராயிங் கிளாஸ் மார்னிங் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போய்க்கிட்டு இருந்தோம். அப்போ எங்க ஏரியாலயே வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்ல வந்து ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. என்னன்னு உள்ள போய் பார்த்ததுக்கு அங்க வந்து சயின்ஸ் ஆக்டிவிட்டியும், அப்புறம் வந்து ட்ராயிங் ஆக்டிவிட்டியும் இருந்துச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு போர்டு மாரி வச்சு, அதில வந்து குழந்தைங்கள வந்து உள்ள கைய விட சொன்னாங்க. கைய விட்ட உடனே ஒரு மியூசிக் மாரி வந்துச்சுங்க. அந்த மியூசிக்லேருந்து ஆ பேர்டு வந்து உள்ள வரும் அப்டின்னாங்க. உள்ள உண்மையாவே வருமா? உண்மையாவே பேர்டு வருமா? அப்படின்னு சொல்லி விட்டா, ஆனா பேர்ட்லாம் வரலையாம். அப்புறம் வந்து அவங்களும் கைய விட்டு பேர்டு வரலையா? அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க ஃப்ரெஞ்சுலயே சொல்லி. சைட்ல வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே கீழ வந்து ஒரு பேப்பர் வரிசையா வச்சிருந்தாங்க. அந்த இதில வந்து நெறைய வந்து ட்ராயிங் மாரி பண்ணியும், அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் மாரி வச்சு, அ அந்த பாக்ஸ்க்குள்ள கைய விட சொன்னாங்க பாப்பாவ. கைய விட்டுட்டு, அந்த கைய விட்ட உடனே உள்ள பார்த்தீங்கன்னா, பிளாக்கா தெரியுதுங்களா? உள்ள வந்து என்னென்ன பொருள் இருக்குதோ, அது எல்லாமே தான் சைட்ல வந்து ஒரு அ இதில வந்து ட்ராயிங்கா இருந்துச்சுங்க. அப்போ உள்ள கைய விட்டோனே, என்ன பொருள் அவ பார்க்குறாளோ, அந்த பொருள வந்து இந்த பிக்சர்ல வந்து அவ கண்டுபிடிச்சு கரெக்ட்டா சொல்லணும். எல்லாத்தையுமே சூப்பரா கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி, இது செஸ்நட்டு, இது வந்து இந்த பிக்சர் வரிசையா எல்லாத்தையுமே சொன்னா, அவங்க இருக்கிறவங்களும் நல்லா சிரிச்சுட்டு, "சூப்பர்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து சயின்ஸ் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த பிக்சர் இத பத்திலாம் அ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் அ இருந்தாங்க. அது எல்லாத்தையும் நல்லா ஜாலியாவும், இன்னொன்று வந்து நல்லா இன்ஃபர்மேஷனாவும் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. நெறைய குழந்தைங்க வந்து இத வந்து கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த வெட்னஸ்டே வீட்ல இருக்க குழந்தைங்க நெறைய பேர் வந்து, அப்புறம் வந்து இந்த இன்னொரு இதில வந்து சைட்ல வந்து நெறையா வந்து இந்த மாரி பிக்சர்ஸ் வந்து இருந்தது. பேர்ட்ஸோடது. அது எல்லாத்தையுமே என்னோட பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே, சைட்லயும் நம்மளுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நம்ம வந்து ஒதுங்கி நின்னா போதும். குழந்தைங்க வந்து அவ்ளோ ஆக்டிவிட்டியும் சூப்பரா வந்து அவங்களே வந்து முயற்சி பண்ணி பண்றாங்க. அத என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. வீட்ல வந்து மொபைல் வச்சுட்டு டிவி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, நம்ம அந்த வாய்ப்ப வந்து தவற விடாம பயன்படுத்திக்கிறணும். அ அப்புறம் வந்து அ இன்னொரு சைட்ல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அ செடியெல்லாம் நட்டாங்க. அதுக்கு வந்து குழந்தைங்களே வந்து அந்த இதெல்லாம் தோண்டுறது, அது எல்லாமே பெரியவங்க இருந்தாலும் பண்ணாலுமே, சைட்ல வந்து குழந்தைங்க வந்து அந்த மட்டெல்லாம் எடுத்து எடுத்து உள்ள போட்டுட்ருந்தாங்க. இப்படி தான் எங்களோட லாஸ்ட் வெட்னஸ்டே முடிஞ்சுச்சு. ரொம்ப இன்ஃபர்மேஷனும் குழந்தை வந்து கத்துக்கிட்டா. பாய்.